Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நாம் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை சரிப்படுத்திக்க முடியாத மிஸ்டேக்ஸ் எது, சரிப்படுத்திக்க முடிகிற மிஸ்டேக்ஸ் எது அப்படின்றத நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்து நீங்கள் திருத்திக்கலாம். நம்ம ட்ரேடிங் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்றத விட தெரிஞ்சுக்கிட்டதை பண்ணாமல் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஷன் விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி அதை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஷன்ஸ் நேற்று பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் நேரம் க்ளோசிங் இருக்குது. 17,900 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஷன்ஸுக்கு நேரம் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி அந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம மார்னிங்கில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரேக் டவுன் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்னு நம்மளோட வியூ இருந்தது. அதாவது 39,000 ரேஞ்சை சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். செகண்ட் சப்போர்ட் இங்கே பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சுது. ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல விடுங்க, நம்மளோட ப்ரைஸ் கிடைக்கல. இருந்தாலும் ஒருவேளை இந்த பிரேக் டவுனில் சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ், உங்களோட ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஹை எங்கே நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்களோ அதோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2 மணி வரலும் உங்களுக்கு மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ்மெண்ட் இருக்குது. ஏன் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கல நான் என்னுடைய டெலிகிராம் சேனல்னா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இருந்ததுனால நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்லேருந்து எந்த லிங்க்லேருந்து தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த லைவ் மார்க்கெட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீயில் கூட சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இது எக்ஸாம்பிளுக்காக சென்ட் பண்ணிது. சைட்வேஸ் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் நம்ம வியூ கிட்டத்தட்ட 1.5 மணி வரலும் மார்க்கெட் சைட்வேஸ்லாம் போயிட்டுருக்கு. சரியான ஒரு பிரேக் அவுட் அமையாததுனால ஸோ இக்னோர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் டிவிஸ் லேபில் மட்டும் ஒரு பை சைடு ஒரு வியூ இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிவிஸ் லேப் மட்டும் ஒரு பை சைட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லாஸ்ட் அப்டேட் 1.5 மணியோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு மார்க்கெட் கிளியர் டைரெக்ஷன் இல்லாததுனால நம்ம என்ன பண்ண முடியாது இடத்துல. ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை லைவ் மார்க்கெட்டில் இதை டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுற விதம் நான் சென்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்சிங் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தவிர இதுலேருந்து நிறைய நம்ம டிப்ஸ் கொடுக்கலாம், கால்ஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில பெரிய பெரிய என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூட்ஸ்காரங்க என்ன பண்ண ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போது நம்பர் வைஸில் சேல் பண்ணுறாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஸில் 5,219 பை கொடுத்துருக்கேன், 5,261 அப்படின்னா அவங்க நம்பர் வைஸில் போட்டு டார்கெட் சேல் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது ட்ரேடிங் லேர்னிங் நிறைய பேர் புதுசாக கற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த சேனல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவிஸில் டார்கெட் அச்சீவ் ஆச்சா இல்லையா தெரியல, பார்க்கலாங்க. ஓகே, டிவிஸில் டார்கெட் அச்சீவாக இருக்குது. அது பை சைடு வியூ இருந்தது. இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணல. இப்போ ஏன்னா வீடியோ அப்படியே டேரெக்டாக போடுறதுனால உங்களுக்கு அப்படியே வீடியோ மூலியமாக சொல்லிடுறேன். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண தான் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஓகே, இதே மாதிரி தான் இப்போ லைவ் மார்க்கெட்டில் இப்போ நடந்து முடியறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது என்னுடைய ப்ரீமியம் டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. அதாவது நம்ம டே ட்ரேடிங்கில் மிஸ்டேக்ஸ் என்னென்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்மளோட வியூ நீங்கள் நல்லா கற்றுட்ருப்பீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாங்களே. இப்போ நல்லா நீங்கள் தரமாக கற்றுட்ருப்பீங்க. உங்களுடைய வியூ பை சைடு வருது. ஓகேங்களா? உங்களுடைய வியூ பை சைடு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணீங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோன்னே இந்த லைன் கட் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் பை சைடு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. உங்களோட வியூ பை சைடு வந்துடுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல லோ சைடு இருக்கு இல்லைங்களா? இப்போ கொஷின்ஸ் என்ன வருதுன்னா, அப்போ இந்த லோ சைடு கட் பண்ணால் சேல் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு வியூ வரும். ஓகே, எப்பவுமே தெளிவாக இருங்க. நீங்கள் இந்த பக்கம் பை சைடுக்கு சொல்ல மட்டும் உங்களோட பை சைடு மட்டும் உங்களுடைய தாட்ஸ் இருக்கணும். உங்களுடைய எண்ணமெல்லாம்
இந்த பை சைடு மட்டும் தான் இருக்கணும், இல்லை இந்த லோ சைடு போது இந்த பக்கம் நான் சேல் பண்ணலாம் அப்படின்ற மைண்டு மட்டும் எப்போவுமே வந்து வளர்த்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவுகள் சந்திக்கமாக இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் டோட்டலாக வந்து சேல் சைடு போயிடும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படித்ததே ஒன்று, நீங்கள் என்ட்ரி ஆகிறதே ஒன்றா இருக்கும். திடீர்னு உங்களுக்கு இதெல்லாம் டவுன் ட்ரெண்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த கரெக்டாக அது டவுனான நீங்கள் சேலிங் சைடு போயிடுவீங்க. என்னென்னோ அந்த செகண்ட் அந்த ட்ரேடிங் எடுக்கிற செகண்ட் வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக சொல்லுது, உங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பை சைட் நீங்கள் ஸ்டடி பண்ண விதம் வந்து கரெக்டாக இருக்குதா, நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த பிரேக் அவுட் வந்தால் மட்டும் பை எடுங்க. இல்லை நான் சேல் போனால் பரவாயில்ல, இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட க்ரூட் ஆயில் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா அந்த லைவில் அந்த எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ க்ரூட் ஆயில் பாருங்கள், நான் வந்து என்னோடய வியூ வந்து பை சைடு இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ வந்து பை சைடு இருந்தது. ஸோ பை சைடு மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பை சைடு போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு. எப்போ 62-60க்கு ட்ரெண்ட் லைன் இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைன் 2 லைன் கே ஒரு லைன் மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனல்லேருந்து வெளியே வந்தால் பை பண்ணுங்கள். சேல் சைடு வந்து சேலிங்கான எந்த ஒரு இதுவும் சொல்ல. ஏன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுவும் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ப்ரைமில் சென்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய. ஓகே, இது மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது எப்போது 1 மணிக்கு க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்தோடைய டைம் ஃப்ரேமில் மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் போட்டு மேலே அப்பர் சைட் போனால் மட்டும் பை பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஆனால் ப்ரைஸ் வந்து லோ சைட் கட் ஆகிருக்கு. கீழே பார்த்தா லோ சைட் கட் ஆகிருக்கு. ஸோ லோ சைட் கட்டாக சேல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கூடாது. வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் லோ சைட் போயிடுச்சா விட்டுடுங்க, பரவாயில்ல, அன்றைக்கி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம டே ட்ரேடிங்கில் வர மிஸ்டேக்ஸ். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அம்புஜா சிமெண்ட்டில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அம்புஜா சிமெண்ட்டில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, நல்லா ஒரு பிரகாசமான ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. திடீர்னு நீங்கள் வந்து அந்த அம்புஜா சிமெண்ட்டில் ஒரு பை சைட் பண்ணியிருக்கீங்க. நல்லா நீங்கள் ஒரு அப்மூவ் கொடுத்தா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா சடனாக ஒரு நெகட்டிவ் வந்துடுது. நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கு. எப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் சைட்வேஸில் போயிட்டுருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க அம்புஜா சிமெண்ட்டில் பை சைடுக்காக ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பை சைடு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைக்கல. அந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷனும் கிடைக்கல. உங்களுக்கு எந்த ஒரு பிரேக் அவுட்டும் யூஸ் பண்ண முடியல. திடீர்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அம்புஜா சிமெண்ட்டை விட்டுட்டு பஜாஜ் ஃபைனான்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் சேலிங் போயிட்டுருக்குது, நான் சேலிங் போக போகிறேன் அப்படின்னுங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஏன் சேலிங் பண்ணோம்? அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து உங்களுக்கு எந்த டேட்டாவும் தெரியாது. உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு மந்த்லி சார்ட் என்ன சொல்லுது, டே சார்ட் என்ன சொல்லுது, என்ன ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சடனாக ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 1.5% வந்து மைனஸில் போகும். ஏதோ பார்ப்பீங்க அந்த செகண்ட்க்கு ஒரு -1.5% போனோன்னே ஓகே இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். சடன் என்ன பண்ணுவீங்க, ஓகே நம்ம பிரேக் டவுனில் சேல் பண்ணலாம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலான்னு சேல் பண்ணிவிடுங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறமா இது பாருங்க இப்போ தான் இருக்குது. சப்போஸ் உண்மையிலேயே அது ப்ரைஸ் கீழே போனால் கூட உங்களுடைய மனசு என்ன சொல்லுன்னா, ஆமாம் நம்ம ஏன் சேல் பண்ணோம் அந்த இடத்துல, ஓகே சேல் பண்ணிட்டுப்பீங்க. ஆனால் நம்ம ஏன் சேல் பண்ணோம், ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸ் ஏன் போட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க. இப்போது ஒரு கேனில் வந்து சேல் பண்ணிங்க அப்படின்னா சேல் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கேனில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேன் மேலே ஒரு ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்தோன்னா உங்களுக்கு அவ்வளோதான், பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 rupees வந்து லாஸ்ட்டில் காமிக்கும் வச்சுங்களேன். இப்போ கீழே வரணும்னு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும். திடீர்னு மேலே வந்தோன்னா ஒரு 1000 ரூபாய் நஷ்டத்தில் காமிக்கும். நஷ்டத்தில் திரும்ப நான் தப்பு பண்ணிட்டுமே, நம்ம அம்புஜா சிமெண்ட்டில் நம்ம ஸ்டடி பண்ணுது, நம்ம ஏன் பஜாஜ் ஃபைனான்ஸில் சேல் பண்ணோம், நம்ம என்ன பண்ணுவீங்க, பேனிக் நடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை என்னவோ காரணத்துக்காக மேலே போகுது அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் லாஸ்ட்டில் காமிச்சிச்சுன்னா உடனே கட் பண்ணிட்டோ இல்லை தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருக்கு, அதுக்கப்புறம் கீழே போகும் அது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணாலும் அதனுடைய ஜாதகத்தை எடுங்க. அது என்ன தான் காரணம், சப்போஸ் மேலே போகுமா, மேலே போனால் பை பண்ணலாம், கீழே போகுமா, கீழே போனால் சேல் பண்ணலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் டே முன்னாடியே வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிவித்து வச்சுக்கணும். அப்படி நீங்கள் அதில் ஸ்டாக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்புஜா சிமெண்ட் சொல்கிறீங்களா, அம்புஜா சிமெண்ட்டில் நீங்கள் ஒரு பை பண்ணிட்டீங்க, பை பண்ணி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் ஸ்டடி பண்ண ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் சக்ஸஸ் தான். அதில் ஒன்றும் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு பெரிய நஷ்டமும் கிடையாது. பிஸ்னஸ் அது, ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து பிஸ்னஸ் அது. இப்போ உங்களுக்கு தெரியாமல் நஷ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா அது லாஸ். ஓகேங்களா? இப்போ தெரியாமல் நஷ்டம் கொடுத்தீங்கன்னா இப்போ அன்னோன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டடி பண்ணது அம்புஜா இதுவில், நீங்கள் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் ட்ரேட் பண்ண தப்பு தானே. ஸோ 2 விஷயம் பாருங்கள். நீங்கள் பிளான் உங்களுடைய பிளானுக்கு ஆப்போசிட்டாக
எங்கே ஒரு நகைதோ நீங்கள் அந்த இடத்துல சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா லாஸை சந்திக்க நேரிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் உங்களுடைய வியூக்கு நேராக போகல, ஆப்போசிட்டாக போகுது, நீங்கள் பை சைட் போகிறீங்க, அது கீழே போகுதுன்னா அங்கேயும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று சைடேஸில் போனாலும் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனாலும் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நினச்ச ஸ்டாக்ஸோ, நீங்கள் நினச்ச இண்டஸ்ட்ரி, நீங்கள் நினச்ச ஃபியூச்சர், நீங்கள் நினச்ச ஆப்ஷன் உங்களுடைய விருப்ப பிரகாரம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அன்றைக்கி ட்ரேடு தவிர உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அங்கே வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைக்கி ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டியான ஒரு நாலேஜ் நமக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்ட்ராட்டஜினா என்னுடைய நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடைக்காமல் போகலாம், ஆனால் நிறைய நாலேஜ் கிடைக்கலாம். இந்த வீடியோவில் இது மூலிமா நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஆனால் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி நிறைய பிளேலிஸ்ட்டில் போய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பார்க்கவே மறந்துட்டீங்க. ஏன்னா நிறைய இப்போ தான் புதுசாக வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒருவேளை இந்த லாஸ்ட்டாக ஒரு 10-20 வீடியோ பார்த்தீங்கன்னு என்னோடய வீடியோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா மட்டும் பெருசு கிடையாது, அந்த ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ட்ரேடும் பண்ணணும். சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்தா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். கண்டிப்பாக ஒரு 5000 10,000 ஸ்டாப் லாஸுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுங்க. அந்த வந்து என்ன சொல்லுது, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ட்ரேடிங் கற்றுக்க சொல்ல உங்களோட பிஎன்எல் பார்க்காதீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்காதீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 500, 50, 5000 டிசைட் பண்ணிங்க. அந்த 50 ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்து சந்தோஷமாக கொடுத்துட்டு வெளியே வந்துட்டே இருங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஒரு 50, 100 வந்துச்சு, அதை வச்சு சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, எனக்கு இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் படாதீங்க, ரொம்ப சோகமும் படாதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வளர்த்துங்க. நான் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ட்ரேடிங் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை எனக்கு ட்ரேடிங் வரல, எப்போ பார்த்தாலும் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3-6 மாதம் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.